அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இப்பொழுது கடுமையான ஒரு மோதல் ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. இது இந்திய பங்களாதேஷ் உறவுல ஒரு பெரும் கரும் புள்ளியாக பார்க்கப்படுது. யூனுஸ் இருந்த காலத்தில் இந்திய பங்களாதேஷ் உறவுகள் சுத்தமாக கெட்டு குடிச்சவரானதை போல மீண்டும் இந்திய பங்களாதேஷ் உறவுகள் அப்படி நோஸ் டைவ் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறத இப்பொழுது பார்க்க முடியுது. ஏன் இந்த திடீர் பதற்றம்? எந்த விஷயத்தில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இப்பொழுது ஃப்ரெஷ்ஷாக மோதல் ஏற்பட்டிருக்குது? இதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க, வீடியோவுக்கு போகலாம். நேற்றைய தினம் டெல்லி வந்தார் பங்களாதேஷுடைய பிரதமருடைய ரைட் ஹேண்டாக கருதப்படுகிற, பங்களாதேஷ் பிரதமருடைய அட்வைசராக பணியாற்றுகிற ஜஹீதுர் ரஹ்மான். இன்றைய பங்களாதேஷுடைய பிரதமருடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு கருதப்படுகிற இந்த ஜஹீதுர் ரஹ்மான் பங்களாதேஷில் தற்பொழுது பாலிசி மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் உடைய பிரதமருடைய அட்வைசராகவும் விளங்குறாரு. அவர் நேற்றைய தினம் இந்தியா வந்திருக்கிறாரு. புதுதில்லி விமான நிலையத்தில் இறங்கின அவரை இந்திய இமிகிரேஷன் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அவரை உட்கார வச்சு பலவாறாக அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர் அப்படி அமர வைக்கப்பட்டிருக்கிறாரு. மேலும் பல கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு பிறகு அவர் இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டாரு அப்படின்னு செய்திகள் சொல்லுது. ஒரு சில செய்திகள் இந்திய அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அவரை இந்திய குடியுரிமை அதிகாரிகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் பேசிட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவரை வெயிட் பண்ண சொன்னதாகவும், ஆனால் அவர் நான் உங்கள் நாட்டில் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கோச்சிக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த விஷயம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே பெரிய பூதாகரமான பிரச்சனையாக இன்றைக்கு வெடிச்சிருக்குது. யார் இந்த ஜஹீதுர் ரஹ்மான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பங்களாதேஷுடைய பிரதமருடைய அட்வைசராக இருக்கிறாரு, ரைட் ஹேண்டாக இருக்கிறாரு. இவர் இந்த மாணவர்கள் போராட்டம் நடந்தது இல்லையா, அந்த சமயத்தில் இந்தியாவுக்கு எதிராக பலவாறாக கருத்து சொன்னவர் அப்படிங்கிறத நாம் மறந்துவிட முடியாது. அவர் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்தியாவுடைய அரசியல் தலைவர்களுக்கு எதிராகவும் பயங்கர கடுமையான சொற்களை பயன்படுத்தி ரொம்பவுமே அவதூறாக அவர் பேசியிருக்கிறாரு. அவருடைய பேச்சுக்களின் எதிரொலியாக ஏற்கனவே இந்தியா இவரை பேன் பண்ணின லிஸ்டில் வச்சிருந்திருக்கிறாங்க. இவரை இந்தியாவுக்குள்ள நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த இந்தியாவுக்குள்ள வரக்கூடாத ஆட்களை பேன் பண்ணுவாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல இவரை போட்டு வச்சிருந்திருக்கிறாங்க. ஆனால் பங்களாதேஷ்ல இம்முறை நடந்த எலெக்ஷன்ல அந்த நாட்டில் கலிதா ஜியா கட்சி வெற்றி அடைந்து அவருடைய மகன் பிரதமரானார் இல்லையா, அவருக்கு இவர் ரைட் ஹேண்டு. அதற்கு பிறகு இவருக்கு பொறுப்பையும் கொடுத்து உட்கார வச்சாரு இந்த ஜஹீதுர் ரஹ்மான. இப்படி அரசு பொறுப்பில் இருக்கிறதுனால இவருக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் தான் இந்த மனுஷன் இந்தியாவுக்கு வர்றதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. பங்களாதேஷிய அதிகாரிகள் இவருக்காக அனுமதி கேட்டபோதே இந்த பிரச்சனை வெடிச்சிருக்குது. இந்த அளவுக்கு இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசின ஒரு ஆளை நாங்கள் எப்படி எங்கள் நாட்டுக்குள்ளே அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்திய அதிகாரிகள், யாரு பங்களாதேஷ் எம்பாசியில் இருக்கிற இந்திய அதிகாரிகளை கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இவருக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்தியா என்ன சொல்லியிருக்குது, உங்களுக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்குதோ இல்லையோ, இந்த ஒரு முறை மட்டும் நாங்கள் அனுமதிக்கிறோம். ஏன்னா அவர் இந்தியாவுக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியன் ஓஷியன் ரிம் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்புடைய தலைவர்களுடைய மாநாடு தான் அது. அதுக்கு மட்டும் நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஓகே சொல்லிட்டு தான் இந்த மனுஷன் அங்கேருந்து கிளம்பி இருக்கிறாரு. ஆனால் டெல்லி வந்த பிறகு அவரை உட்கார வச்சு அவர் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்திய அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசினார் இல்லையா, அதை பற்றியும் அவரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இந்திய குடியுரிமை அதிகாரிகள். அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்ததாக சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இந்தியாவுக்குள்ள உங்களைய அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்திய குடியுரிமை அதிகாரிகள் இவரை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நானே தான் கோச்சிக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. எது எப்படியோ
நடந்துருச்சு. அவரே கோவிச்சுக்கிட்டு போனார் அப்படின்னா பங்களாதேஷ் அதை பற்றி இந்தியா கிட்ட புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய குடியுரிமை அதிகாரிகள் இது பற்றி பேசிய போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக, இந்திய தலைவர்களுக்கு எதிராக, இந்திய தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் விடும் வகையிலாம் இந்த ஜஹீதுர் ரஹ்மான் ஏற்கனவே பேசியிருக்கிறாரு. அதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்டோம். அதற்கு அவர் திருப்திகரமான பதில் அளிக்கவில்லை. அதனால அவரை நாடு கடத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஜஹீதுர் ரஹ்மானுக்கு இந்தியாவுக்குள்ள அனுமதி வழங்கல, டெல்லியிலேருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியான உடனேயே பங்களாதேஷுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியாவுடைய பங்களாதேஷுக்கான தூதரை அழைத்து தங்க நாட்டுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. இந்திய பங்களாதேஷ் நட்புறவுக்கு இது மிகப்பெரிய கேடாக விளையும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதற்கு இந்தியாவுடைய நிலைப்பாட்டை அவர் எடுத்து கூறியதாக சொல்லப்படுது. இந்த விஷயம் இப்பொழுது பயங்கர எரிமலையை போல வெடிக்க ஆரம்பிச்சிருக்க நண்பர்களே. ஏற்கனவே இந்திய பங்களாதேஷ் எல்லையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நேற்றைய தினம் கூட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 14 பேர்த்த இந்திய படைகள் வெளியேற்றி இருக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் பங்களாதேஷுடைய படைகள் அவங்க நாட்டுக்குள்ளே விடாதனால அவங்க இந்த நோமேன்ஸ் லேண்டுன்னு சொல்லப்படுகிற இந்திய எல்லைக்கு அப்பால் பங்களாதேஷுடைய எல்லைக்கு இந்த பக்கம் இருக்கிற அந்த நோமேன்ஸ் லேண்டில் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. பங்களாதேஷுடைய இராணுவம் இப்படி பங்களாதேஷ் நாட்டினரை உள்ள விடாமல் இருக்கிறது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே நம்ம வீடியோக்களில் கூட பேசியிருக்கிறோம். பல முறை இதே போல செய்துட்டாங்க. அதனால இதற்கு இந்தியா ஒரு இறுதியான தீர்வு காண வேண்டும் அப்படின்னு தான் பலரும் எதிர்பார்க்குறாங்க. இதற்கு முன்பு கூட ஒரு முறை ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 5 பேர்த்த இதே மாதிரி நோமேன்ஸ் லேண்டில் விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 நாட்கள் தண்ணியும் இல்லாமல் சாப்பாடும் இல்லாமல் அந்த இடத்துலையே நடுவுலையே நோமேன்ஸ் லேண்ட்லேயே உட்கார்ந்து வந்துருக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்புறம் மழையும் பயங்கரமாக கொட்ட ஆரம்பித்த பிறகு அவர்களுக்கு கடைசியில் கருணை காட்டியது இந்தியா தான். இந்திய BSF தான் அவங்கள பரவாயில்ல வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்து டிடென்ஷன் சென்டரில் விட்டுருக்குறாங்க. இப்படி பங்களாதேஷிகள் அவங்க நாட்டுக்குள்ளே கூட இப்போ போக முடியாத ஒரு சூழ்நிலையை பங்களாதேஷ் இராணுவம் ஏற்படுத்துது அப்படின்னா அவர்களை எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்குது. இது இப்பொழுது இந்திய பங்களாதேஷிடையே பெரும் பிரச்சனையாக மாறி இருக்குது. இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போதே அடுத்த பிரச்சனையாக இந்த ஜஹீதுர் ரஹ்மானுடைய பிரச்சனையும் கிளம்பி இருக்குது. எது எப்படியோ நண்பர்களே, இந்தியாவும் பங்களாதேஷும் நல்ல நண்பர்களாக, ஒரு நல்ல உறவுகளாக, அண்டை நாடுகளாக இருந்த காலம் எல்லாம் இப்பொழுது மலையேறிடுச்சு. இனிமேல் இந்தியாவும் பங்களாதேஷும் பழையபடி நட்புறவோடு இருப்பது அப்படிங்கிறது பகல் கனவு தான் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய்.